வணக்கம். அண்ட் ரொம்பவே புதுசா இருக்கு. ஆமா தானே? ஏன்னா நம்ம வந்து கதைய சொல்லி இந்த இடத்துல உட்காந்து ரொம்ப வருஷக்கிட்ட ஆகுது. ரொம்ப வருஷம் இல்ல, 2 வருஷக்கிட்ட ஆகுது. நம்ம வந்து இப்படி உட்காந்து கதையெல்லாம் சொல்லி ஓகே. இந்த கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண், ஒரு ஆண் இவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள 2 பேருக்குள்ள இப்போ எப்படின்னா ஆக்சுவலி லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்கள் எப்படின்னா என்ன பண்ணுறது, வாழ்ந்து தான் ஆகணும், கல்யாணம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வாழணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இவங்க 2 பேருமே வந்துட்டாங்க. இந்த கதை வந்து என்ன மாரி கதை அப்படின்னு நான் முதலே சொல்லியிருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா நான் மறந்துட்டேன். என்னன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கும். ஆனால் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் கிளியராக கேட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே பெரிய வீடியோ கிடையாது, சின்ன வீடியோ. பிகாஸ் நான் எதுக்கு இருக்குன்னா 9 வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம போடுவோம். நம்ம சேனல் இந்தமாரி இருக்குது, இது இருக்குது, இது இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. இந்தமாரி கதையில் சொல்லுவேன், இது இருக்குது, அவ்வளோதான். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் வந்து இனிமேல் கதை இதுக்கப்புறம் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. கீழே கமெண்ட் வருது, அக்கா கோஸ்டரி, அக்கா கோஸ்டரி அப்படின்னு. கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வரும். சரி, இப்போ நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடுவோமா? சொன்ன தெரியுமா, இவங்க 2 பேருமே வந்து ஒருத்தங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. இவங்க கல்யாணம் பண்ணி ஒரு புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு இவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த கேர்ள் வந்து ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்காங்க. இந்த கேர்ள் வந்து கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்காங்க. எனக்கு குழம்புது. ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்காங்க, அதாவது அத்தை வீட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க போய் தனி வீட்டுக்கு போகல. அதுக்கு முன்னாடி இவங்க போய் வந்து பிளான் போடுறாங்க. அவங்க அத்தை வீட்டில் இருந்துக்கிட்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிளான் போடுறாங்க, ஒரு தனி வீட்டுக்கு போவோம், அப்போ தான் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், நம்ம யார் புரிஞ்சிக்க முடியும், நம்ம போய் தனியாக இருந்தாலும் கொஞ்சம் லவ் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அப்படின்னு இவங்க 2 பேர் வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் அதேமாரி 1 மந்த் கழிச்சு, அதாவது 1 மாதம் கழித்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீடு வந்து எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து பாய்க்கலாம், அது வந்து ஆள் தங்கலாம், ஆள் வந்து குடி இருக்கலாம். பட் அந்த வீடு வந்து கொஞ்சம் ரொம்பவே குப்பையாக இருக்குது. அண்ட் கீழே வந்து ஸ்லிங் தெரியுமா, ஸ்லிங் தான் வந்து உடஞ்சிருக்குது. அது வந்து எப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்தமாரி. அதாவது அந்த வீட்டில் எப்படின்னா வெட்டு குத்து அந்தமாரி அப்படி ஏன்னா ஈஸியாக அப்படி சொல்ல முடியல, ஆனால் அது அப்படி தான் இருக்குது. வீடு ரொம்பவே கொடூரமாக அது இது உடஞ்சி போய் அப்படி தான் இருக்குது. ஆனால் வீடு வந்து இவங்க நினச்ச பட்ஜெட்டில் கிடைக்கிறதுனால இந்த ஹஸ்பண்ட் வந்து சரி தானே உடஞ்சிருக்கு, அதுதானே உடஞ்சிருக்கு, நம்ம செஞ்சிடலாம், நம்ம 2 பேர் இருக்கலாம், நம்ம 2 பேர் தானே அப்படி சொல்லி இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இந்த வீட்டுக்கு குடி வர்றாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு 2 பேர் போயிட்டாங்க. அந்த வீட்டை வந்து ஒய்ஃப் தான் சுத்தம் பண்ணுறாங்க. இந்த வீட்டு வாய் உலகுதுல. இந்த வீட்டை சுத்தம் பண்ணும்போது அந்த ஒய்ஃப் வந்து இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற ரூமை வந்து சுத்தம் பண்ணும்போது ரூமில் வந்து ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்ட் திறக்கலான்னு அப்படின்னு இவங்க நினைக்கும் போது வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சவுண்டு கேட்குது. உங்களுக்கு புரியுதா? ஒரு ரூமுக்குள்ளே ஒரு கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டு இவங்க திறக்கலான்னு அப்படின்னு நினைக்கும் போது வீட்டுக்கு வெளியே வந்து சவுண்டு வருது. அந்த சவுண்டு என்ன சவுண்ட் கேட்டிங்கன்னா ஹஸ்பண்டோட வாய்ஸ். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கூப்பிட்றாங்க, வெளியே வா அப்படின்னு. இல்லை, இது மற்ற மாரி இருக்குது அப்படின்னா ஒய்ஃப் வந்து செல்லமாக கூப்பிட்றாங்க, வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எப்படி சொல்லி கூப்பிட்றாங்க நம்மளுக்கு என்னங்க தெரியும். சரி, இவர் வந்து கூப்பிட்றாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது திறக்கலான்னு போகும்போது ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை போய் துணியெல்லாம் கீழே போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. சொல்லி ரொம்ப நாளாக ஆச்சா, வாய்க்கு சிக்குது, கொஞ்சம் யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹஸ்பண்ட் எதுக்காக ஒய்ஃபை வெளியே கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா மல்லிகை ஜாமான் நாடகம் எடுத்து வாயில் மல்லிகை ஜாமான் இப்படி தான் வருது. இந்த சமைக்கிற ஜாமான், அப்புறம் துணிமணி, விட்டு வச்ச துணிமணி, இவங்க அத்தை வீட்டில் எடுத்து வச்ச க்ரீம்ஸ், இவங்களோட சீப்பு, ஏதாவது மேக்கப் செட், ஏதாவது ஜாமான் இருக்குது தெரியுமா, அந்த ஜாமான் மிஸ் பண்ணியிருக்க ஜாமான்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃபில் கொடுக்கறதுக்காக தான் ஒய்ஃபை கூப்பிட்ருக்காரு. இவங்க ஒய்ஃப் வந்து வெளியே போய் ஹஸ்பண்ட் இந்த கொடுத்த ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் இவங்க ரூம் சுத்தம் பண்ணலையே, அந்த கபோர்டு வந்து தேவை, ஜாமான் வைக்கிறதுக்கு இந்த கபோர்டு தேவைப்படுது. இப்போதைக்கு
ஒரு புது கபோர்ட் வாங்குறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ அளவுக்கு கீழே பட்ஜெட் இல்லை. ஸோ ஒரு வீட்டுக்கே காசு போகுது. இதான் புது புது ஜாமான் வாங்கணும், கண்டிப்பாக வேலைக்கு போய் சம்பளம் எடுத்து தான் நம்ம வந்து எல்லாத்தையும் போட முடியும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, சரி கபோர்ட் சுத்தமாக தான் இருக்குது, அதை சுத்தம் பண்ணால் அது அழகாக இருக்கும், இவங்க அதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அது எதுவும் தப்பும் இல்லை. நான் கூட அந்த இடத்த இருந்திருந்தால் நான் அதான் யோசிச்சிருப்பேன். அது பிகாஸ் அது வந்து உடையில, அது அது சுத்தப்படுத்தினா அழகாயிரும். அதை நினச்சி தான் வந்து ஒய்ஃப் வந்து அந்த கபோர்டை சுத்தம் பண்ணி எங்களோட ஜாமான் துணி மணி அது இது உங்களுக்கு சொருவி வைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து வீடு மாறினாங்களே, ஹஸ்பண்டோட அம்மாவோட வீட்டில் தான் இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி புது நாளில் இவங்க 2 பேருமே ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருந்தாங்க. அதாவது இவங்க அம்மாவோட வீட்டில் தான் இருந்தாங்க. எனக்கு இந்த முறைலாம் தெரியாதுங்க, சொல்லத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், மன்னிச்சிருங்க, புரிஞ்சுக்குங்க. ஸோ ஹஸ்பண்டோட வீட்டில் தான் ஒய்ஃபு இவங்க எல்லாமே இருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக துணி அது இது பாய்ச்சிருப்பாங்க, ஜாமான் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஜாமானை அங்கேயே விட்டுட்டு இந்த வீட்டுக்கு திடீர்னு வரும்போது ஜாமானை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜாமானை எடுத்து வரதுக்கு தான் ஹஸ்பண்ட் வந்து எவ்ரிடே இன்னும் பிஸியாகவே இருக்கார். ஸோ ஹஸ்பண்ட்னால ஒய்ஃப் கூட இருந்து அதை விட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கவே மாட்டேங்குது. பிகாஸ் அவர் தான் ஜாமான் எடுக்கிறதுக்கு டைம் போகுது, ஒய்ஃப் கூட இருக்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் வந்து ஒய்ஃப் வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை மணி அப்படி கேட்டிங்கன்னா, நைட் 7 மணிக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. 7 மணிக்கு எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சமைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, காலையிலேருந்து பிஸி, அவங்க வந்து வீட்டில் ஒண்டியாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஹஸ்பண்டும் சரியாக வீட்டுக்கு வர மாட்டேங்கிறது, அவங்க மட்டும் தான் வீட்டில் ஒண்டியாக இருக்காங்க. எனக்கு எப்போ பசிக்க தோணுது நான் அப்போ சமைச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து நைட்டு பசி எடுத்துக்கிறது 7 மணிக்கு உட்காந்து அவங்க சமைச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, வெளியே சவுண்டு கேட்டுச்சு, பயந்துட்டேன். இவங்க சமைச்சிருக்காங்க அண்ட் இவங்க வந்து சமைச்சிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு மிச்சப்பட்ட சாப்பாடு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எடுத்து மூடி வச்சாங்களா, எடுத்து மூடி தான் வச்சுருக்காங்க. சரி, இவங்க மிச்சப்பட்ட சாப்பாடுலாம் எடுத்து மூடி வச்சு நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிச்சப்பட்ட சாப்பாடுலாம் தூக்கி மூடி வச்சு ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சுட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வச்சு நீ உள்ளுக்கே இரு, நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம் போகும்போது லேசாக அவங்க கண்ணு மூடுறாங்க, தூங்க பார்க்குறாங்க, கண்ணு மூடுறாங்க. அப்போ அவங்க காதில் வந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன கேட்டிங்கன்னா, ஐஸ் பெட்டி கதவை யார் திறந்து சாப்பாடை யார் வெளியே எடுக்குங்க. அதாவது இவங்க வந்து இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய வீட்டில் இப்படி தான் நடக்கும். சாப்பாடை பேக் பண்ணும்போது எதுவும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாரி பையில் போட்டு கட்டி எடுத்து வைப்பாங்க. நார்மல் கறியாக இருக்கட்டும், சோறாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து பையில் போட்டு கட்டி வைப்பாங்க. அது ஏன்னு தெரில, அதை போய் போட்டு வைப்பாங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. என்னங்க டப்பாவில், அது பசங்க டப்பாலே போட்டு வச்சிடலாம், எதுக்கு ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, போட்டு வச்சிடலாம். ஆனால் சில பேர் அப்படிலாம் போட்டு வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒய்ஃபும் அதான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பையில தான் சாப்பாடெலாம் கட்டி ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த பை சவுண்ட் வந்து கேட்டுருக்குது இவங்க காதில். பை சவுண்டு கேட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேபி பூனை தான் போலுக்கு ஐஸ் பெட்டி சாத்தலை, உள்ளுக்கு பூந்துருச்சு போலுக்கு பூனை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு வீணாக போயிடும். இவங்க வேகமாக படியில் 2 மாடி வீடு தெரியுமா, சொல்ல மாட்டேன்ட்டலாம், சரி 2 மாடி வீடு, வேகமாக படியில் ஓடி வந்து கீழே வந்து பார்க்கும்போது பார்த்தா இல்லை, சுத்தமாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஐஸ் பெட்டி மின்னுக்கு எதுவுமே இல்லை, ஐஸ் பெட்டின்னு திறக்க கிடையாது, ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சுக்க சாப்பாடும் வெளியே விட கிடையாது. அப்படின்னு சவுண்டு எங்கிருந்து வந்தது? இவங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே அவங்க அதை கண்டுக்கல. நம்ம தான் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், வேலை செய்யறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது புது வீடு. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க தான் செய்யும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை போருக்கு. அப்படி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பி போய் ரூமுக்கு படுக்க போகிறாங்க. அது தூங்கி மேய்ஞ்சிட்டாங்க, மறுநாளும் ஆயிடுச்சு. அப்போ ஹஸ்பண்ட் வராரு. ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு 2 monthsக்கு நான் வெளியூருக்கு போகலான்னு இருக்கேன். அதாவது வெளியே நான் எங்கேன்னு தெரில எனக்கு சொல்லியிருக்காங்க. தெரியுங்க, இவங்க வந்து வெளியே தங்கி வேலை பார்க்குறதுக்காக போகிறேன். பிகாஸ் இவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான்னு சொல்ல முடியாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் கையில் காசு இருக்க மாட்டேங்குது. அதுதானே அந்த கதை தான் அவங்களுக்கும். எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும், எவ்வளோ தான் பிளான் போட்டு வாழ்க்கையை நடத்தி போனாலும் காசு கேட்டாங்க மாட்டிக்குது. அந்த கதை தான் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஸோ அது மாதிரி பிளான் போட்டு நம்ம 2 பேர் தான், குழந்தைங்களும் இல்லை, நம்மளுக்கு படிக்கிறதுக்கு செலவும் இல்லை.
ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு காசு சம்பாதிக்க பார்ப்போம் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2 months நான் வெளியூர் தங்கி வேலை செய்கிறேன், ரொம்ப மூச்சிருந்தது, வெளியூர் தங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி போயிட்டார். எங்கேயோ போயிட்டார் அவர். ஒய்ஃப்க்கு வந்து என்ன பண்ணுறது, என்னமோ நம்மளை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சுட்டு இவர் போயிட்டாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் செகண்டில் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து மண்டை வந்து மயக்கமாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு வந்து உட்காரதுக்கு மாறியாக இருக்குது, ரொம்ப ஒம்பிட்டுது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர புரியுதா? ஆக்சுவலி அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதாவது அவங்க மாசமாக இருக்காங்க. எப்படி அவங்கக்கிட்ட முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன்னு ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இந்த குழந்தை விஷயத்த கொஞ்சம் ஸ்போஸ் பண்ணி வச்சுருவோம், பிகாஸ் நம்ம காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு. எப்படி அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒய்ஃபுக்கே சந்தேகமாக இருக்குது, என் வயிற்றில் பேபி இருக்கா, அதாவது ஒரு குழந்தை என் வயிற்றுக்குள்ளே இருக்குது, அது எப்படி ஹவுஸ் டேட்? இந்த டவுட் வந்து மினிமம் 2 weeks-ஆக ஒய்ஃப் பிரெயின்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இது எப்படி நடக்கும் அந்த மாரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளேயே இருக்குதுனால இவங்களால சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. இதெல்லாம் எப்படி இல்லை சாரி சொல்லிக்கிறேன், இல்லை நம்ம யாரும் ரேப் பண்ணிட்டாங்களா, அவங்க மைண்ட்குள்ளே அப்படி தான் சாரி அவங்க மைண்ட்குள்ளே அப்படி தான் தோணுது. ஏன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்லா, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க தான் ஸோ இதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். இதுக்கே சாரி சொல்லணும் தெரியலையே. இந்த மந்த்லி பீரியட்ஸ் வரும் தெரியுமா, அது கூட அவங்களுக்கு ப்ராப்பராக வருது. மந்த்லி பீரியட்ஸ் கூட அது தெரியலையோ, அது இருந்தால் வருமா வராதா படித்து வந்துக்கோங்க. மந்த்லி பீரியட்ஸ் கூட அது கரெக்டாக வருது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் வராதாமா. ஸோ அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது. இவங்களாம் ஏற்றுக்க முடியல, என்னெல்லாம் நடக்குது எனக்குள்ளே என்ன நடக்குது, அவங்களுக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது. இந்த கதையை கேட்டுட்டு கண்டிப்பாக வந்து சில பேர் யோசிப்பீங்க, இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணுமா அப்படின்னு. அப்படி நினைக்காதீங்க. சொல்கிற கதையை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க, ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நமக்கு தாண்டி நடக்குது, சரியா? ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அது அப்படியே அதான் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி விட்டோம் வச்சுக்கிங்கன்னா வாழ்க்கையை முடிச்சு விட்ருவாங்க எல்லாம், சரியா? கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு கேளுங்க, இது இன்னும் கதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அட்வைஸாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க ப்ளீஸுங்க, கெஞ்ச வைக்கிறீங்க. எவ்வளோ லைஃப் ஸ்பாயிலாக போகிறதா கண்ணால் பார்த்துருக்கேன், நிறைய நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து கேளுங்க, கேட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நமக்கு தான் வந்து இப்படி இருக்க, ஏதோ வந்து நம்ம மாசமாக இருக்குமோ அப்படி சந்தேகம் இருக்குது, நம்ம போய் என்ன பண்ணுவோம், சரி கிளினிக் போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெக்னென்சி கிட்டு, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் தெரியல, மன்னிச்சிருக்க சிலப்போ சொன்னால், அதை அவங்க வாங்கி செக் பண்ணியிருக்காங்க. நான் மாசமாக இருக்கேனா, நான் இல்லை அந்த பொண்ணு மாசமாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன வந்தது, அதில் அப்படி என்ன வந்தது, 2 கோடி அவங்க மாசமாக இருக்காங்க. சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அவங்க 100% எப்படின்னா 100% நம்பிட்டாங்க. அவங்க 100% நம்பிட்டாங்க. சாரி, அவங்கள வந்து யாரோ ஒருத்தவங்க ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அண்ட் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் இவங்க வந்து நல்லா அவங்க வாழ்க்கையை நல்லா யோசித்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் யோசித்து பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமே அவங்க வாழ்க்கையில் நடக்க கிடையாது. அப்படி விஷயம் ஒரு அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஸோ நான் சொன்னேன், இவங்க கல்யாணம் பண்ணியே இப்போ தான் 1-2 மாதக்கிட்ட ஆகுது அப்படின்னு. இப்போ தான் ஒரு நியூ மேரேஜ் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எப்படி இதெல்லாம் இதாகும், ஹஸ்பண்டும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு, எப்படி இதெல்லாம் இதாகும், கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க சாரி ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு மைண்ட் வந்து இவங்களுக்குள்ளே டிப்ரெஷனாக ஆகுறாங்க. அண்ட் வந்து இந்த கதையை வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதாவது நமக்குன்னு ஒருத்தவங்க கூட பெஸ்ட்டாக இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்தமாரி ஒரு ஆளுக்கிட்ட வந்து இவங்க ஷேர் பண்ணி பட்டாசு அடிக்கிறாங்க, செத்துட்டாங்க கொஞ்சம் இடத்துல. இவங்க வந்து வைத்துட்டாங்க. இவங்க வந்து இவங்க கூட பெஸ்ட்டாக ஒரு கேர்ள்கிட்ட இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.
எப்படி தெரில, நான் மாசமாக இருக்கேன், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு தெரில, எனக்கு வந்து செத்துடலாமோன்னு இருக்குது இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மனசு தாங்க முடியாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் எடுத்து கொண்டு போயிருக்காங்க. அது சாமியாரா கீழே பேர் போடுறேன், நைட் டைம் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா. சாமியாரா இல்லை இவங்கக்கிட்ட கூப்பிட்டு போனாங்கன்னு தெரில, ப்ராப்பராக எதுவுமே ஷேர் பண்ணலை. இவங்க வந்து யார்கிட்ட கூப்பிட்டு போனாங்கன்னு தெரில. அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பேபி கிடையாது. அது வந்து கீழே போடுறேன், இதுதான் இருக்குது. நான் தான் சொன்ன தெரியுமா, இவங்க வந்து ஒரு ரூம் சுத்தம் பண்ணும்போது கபோர்டு இருந்துருக்குது, அது கபோர்டு திறக்கலாம்னு நினைக்கும் போது ஹஸ்பண்ட் வெளியே கூப்பிட்டாரு அப்படின்னு. அண்ட் எகைன் அவங்க அந்த கபோர்டை தொட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த கபோர்டுக்குள்ளே வந்து பொருள் இருந்திருக்குது. ஸோ அந்த பொருளை வந்து இவங்க கையால் எடுத்து வெளியே குப்பையில் போட்டிருக்காங்க. அண்ட் அது மூலமாக காட்டின வேலைகள் இவளையும் வந்து நான் வந்து ரொம்ப குட்டி கதை அப்படின்னு. இதை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் இதை வச்சு ஷாப்பிங் கூட செஞ்சுருக்கேன், மிட் நைட் பாண்டு ஷாப்பிங் கூட செஞ்சுருக்கேன். அது மீனிங்கும் இந்த கதை மாரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு நல்லா ஏதாவது பொருளாக இருந்தால் சரியா குப்பைமே பார்க்காம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அழகான ஒரு இடத்துல வச்சு புதைச்சிடணும். இல்லை அழகான இடத்துல மரத்துக்கு கீழே வச்சிடணும். குப்பை மாரி தூக்கி போடக்கூடாது. கண்டிப்பாக கோவம் வரும். உங்கள் பொருளை தூக்கி போட்டால் உங்கள் கோவம் வருமா வராது. நான் காசு போட்டு வாங்கின பொருள் நீ எப்படி தூக்கி போட முடியும், கோவம் வரும்ல, அதுதாங்க. ஸோ என்கிட்ட இப்போ சொல்கிறேன் பார்த்தேன். முதல்ல நான் பேக்ரவுண்ட் வீடியோ போல பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் போட தேவையில்லை. பிகாஸ் பூச்சி சவுண்டு கொடுக்குது.